praise. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. 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 We praise you, Father. We praise you, Holy Spirit. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பெரியவரே, மிகவும் உயர்ந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு வரப்போகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிரதின் காலங்களில் நியாய தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கிரியைகளுக்கு தக்கதான பலனை தரப்போகிறவரே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஓ, சீக்கிரமா இறங்கி வரப்போகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மேக மீதினில் வேகமாய் நீர் வரப்போகிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Oh Jesus, மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். 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 மின்னலை போன்ற பேரொளியில் மத்திய வானில் தோன்றிடுவார். எண்ணிலடங்கா பக்தர்களும் விண்தூதர் சேனை சூழ்ந்திடவே. மின்னலை போன்ற பேரொளியில் மத்திய வானில் தோன்றிடுவார். எண்ணிலடங்கா பக்தர்களும் விண்தூதர் சேனை சூழ்ந்திடவே. மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். காலம் இனியும் சென்றிடாதே, காலையோ மாலை ராவினிலோ நாம் நினையாத நேரத்திலே நம்மையும் கர்த்தர் தாம் அழைப்பார். காலம் இனியும் சென்றிடாதே, காலையோ மாலை ராவினிலே நாம் நினையாத நேரத்திலே நம்மையும் கர்த்தர் தாம் அழைப்பார். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். கடைசி காலத்திலே இப்புவி இன்பம் தள்ளிடுவோம். பாரங்கள் யாவும் நீக்கிடுவோம். பேரின்ப ராஜ்யம் சேர்ந்திடுவோம். இந்த கடைசி காலத்திலே இப்புவி இன்பம்
துன்பம் தள்ளிடுவோம், பாரங்கள் யாவும் நீக்கிடுவோம், பேரின்பராஜும் சேர்ந்திடுவோம். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். கண் விழிப்போடு நாம் ஜெபித்திடுவோம். ஆமென். கண் விழிப்போடு ஜெபித்திடுவோம், கர்த்தருக்காக காத்திருப்போம். ஆனந்தமாய் நாம் நறுங்க ஆர்ப்பரிப்போடே சென்றிடுவோம். கண் விழிப்போடு நாம் ஜெபிப்போம், கர்த்தருக்காக காத்திருப்போம். ஆனந்தமான நாள் நெருங்க ஆர்ப்பரிப்போடே சென்றிடுவோம். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். ஆமென். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். நிச்சயமாகவே மேகங்கள் மீதல் அவர் சீக்கிரமாக இறங்கி வரப்போகிறார். அவர் சீக்கிரமாக இறங்கி வரப்போகிறார். உலகம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தின் விஞ்ஞானங்களும் தேவனுடைய வருகையை முன்னறிவித்து கொண்டிருக்கிறது. அவர் சீக்கிரமாக இறங்கி வரப்போகிறார். அவர் வருகிற நேரம் காலையோ இரவோ மதியானமோ என்று யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்திலும் அவர் வரப்போகிறார். ஒரு நாட்டுக்கு அது காலையா இருக்கும், அதே நேரத்தில் இன்னொரு நாட்டுக்கு இரவா இருக்கும், இன்னொரு தேசத்துக்கு மத்தியான வேலையா இருக்கும். எந்த நேரத்திலும் அவர் வரப்போகிறபடினாலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு விசையாக இறங்கி வரப்போகிற கர்த்தரை நம் யாவரும் பயபக்தியோடு கர்த்தரை ஒரு நிமிஷம் எல்லாரும் துதிக்கலாம். We praise you Lord, we praise you Lord, we praise your holy name. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, thank you Jesus. Hallelujah, hallelujah. பேதுரு சொல்லுகிறார், கடைசி காலகட்டத்தில் பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அவர் எப்பொழுது வரப்போகிறார், வரப்போவதில்லை என்று சொல்வார்கள். ஏன்? புறஜாதி மக்கள் அல்ல, கிறிஸ்தவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறது. இயேசு எப்பயோ வரப்போகிறார் என்று. ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கே அவர் தம்முடைய வருகையை தாமதிக்கிறார். நம்ம எல்லாரும் பேதுரு இருந்த வழிகளை நம்ம எல்லாரும் அப்படியே சொல்லுவோமா? Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவர் பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். ஆமென். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யூதாவுல ஏனோக்கு சொல்லுகிறார், 7ஆம் தலைமுறை ஏனோக்கு உரைத்த எல்லாம் நிறைவேறுகிற காலம் நெருங்க.
அவரை அவமதித்த ஒவ்வொரு நியாயத்திற்கு வருகிறார். ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். வருகிறார் இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாய் அதை அறுப்பாய். சிந்தனை மூலமாக, செயல் மூலமாக, வார்த்தை மூலமாக தேவ நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த நாமத்திற்கு எதை எதெல்லாம் விதைத்தார்களோ தீமையானது அது அறுக்க போற காலம் நெருங்கி கொண்டு. ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய். கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய். கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த அவபக்தரை செம்மையோடு எழுதி தெரிந்தும் அதில் செல்லாதவர்களை ஆண்டவர் 1000 பக்தரோடு அந்நாள் இறங்கி வந்து நியாயம் தீர்க்க போகிறார். தம்மை விரோதித்த அவபக்தரை செம்மை வழிதனில் செல்லாதவரை. தம்மை விரோதித்த அவபக்தரை செம்மை வழிதனில் செல்லாதவரை ஆண்டவர் 1000 பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். ஆண்டவர் 1000 பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. நிச்சயமாகவே அவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்கும் பொழுது ஒரு அநீதியும் நிற்க முடியாது,
எந்த செல்வம் படைத்த மனிதன் நிற்க முடியாது, ஒருவர் நிற்க முடியாது. அந்த நாள் மகா பயங்கரமான நாள், தேவன் நியாயம் தீர்க்க வருகிற நாள், பூமி தத்தளிக்கிற ஒரு நாள். அது சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சிறிய கொள்ளை நோய்க்கே நம்மளால ஒன்றும் செய்ய முடியவில்லை, உலகத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இதை பார்க்கிலும் வேதம் சொல்லுகிறது, அந்த நாள் இருளும் அந்தகாரமும் மப்பும் மந்தாரமான ஒரு நாள். வெறும் இருட்டு மட்டும் அல்ல, மனிதர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆக போகிற ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை தேவன் ஏன் அனுமதித்தார் என்றால், இப்பொழுதே நம்மால வாழ முடியலனா அன்றைக்கு வாழ முடியாது. எனவே கிருபையின் காலத்தை நம்ம கர்த்தருக்கென்று நாம் ஜீவிக்கும் பொழுது, அவருக்கு உண்மையாய் ஜீவிக்கும் பொழுது, அவரனை பார்க்கிறாரே என்று நாம் ஜீவிக்கும் பொழுது, நிச்சயம் அந்த நாளிலே நாம் நிற்போம். அந்த நாள் நம்ம நியாய தீர்ப்புக்கென்று அல்ல, நாம் தேவனோடு நியாயம் தீர்க்கிறவர்களாய் இறங்கி வரப்போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. We praise you, Lord. We praise you, Jesus. We praise you, Holy Spirit. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Thank you, Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Father. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் ஒரு விசையாய் நம்ம சொல்லுவோம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. வேதம் இந்த பூமியில் நம்மை படைத்திருந்தால் பூமிக்குரியவர்களாய் அல்ல, நம்ம எல்லாரையும் வேதம் அழைக்கிறது பரலோக வாசிகள், பரலோகத்தின் குடிமக்களாக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். We have the citizenship of heaven. We are not of the world. உலகத்துக்கு அல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா, பரலோக ராஜ்யவாசி, பரநேசுவை நீ விசுவாசி, இந்த புவியில நீ யாத்திரை செய், பரன் பாதத்தை எப்பொழுதும் படித்துக்கொள். நம்ம எல்லாரும் பாடுவோமா. Thank you, Jesus. பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவின் விசுவாசி, புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவின் விசுவாசி, புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி. ஆபிரகாம் ஈசாக்கு நமக்குண்டாக இந்த உலகத்தில் இருந்தாலும் உன்னதத்தை நோக்கி தேவனோடு இணைந்து விட்டார்கள். ஆபிரகாம் ஈசாக்குடனே ஆதிபிதாக்கள் யாவருமே, ஆபிரகாம் ஈசாக்குடனே ஆதிபிதாக்கள் யாவருமே, தேவன் உண்டாக்கினமே ஸ்தலமே, தேடியே நாடியே சென்றனரே, தேவன் உண்டாக்கினமே ஸ்தலமே, தேடியே நாடியே சென்றனரே. அந்த தினம் என்று கண்டிடுவேன் பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவினை விசுவாசி, புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி. இந்த உலகத்தை, ஆமென்,
பாரும். திரும்பியே பாரோம் மறந்த தேசம், தீவிரம் செல்வோம் சுயதேசம். திரும்பியே பாரோம் மறந்த தேசம், தீவிரம் செல்வோம் சுயதேசம். தூதர்கள் வாழும் பரமதேசம், தூய பிதா ஒளி வீசும் தேசம். தூதர்கள் வாழும் பரமதேசம், தூய பிதா ஒளி வீசும் தேசம். உலோகிறோம் பரந்த தேசம், பரலோக ராஜ்யவாசி. பரன் இயேசுவின் விசுவாசி, புவி யாத்திரை செய் பரதேசி. பரன் பாதம் நீ மிக நேசி, பரலோக ராஜ்யவாசி. பொன் பொருள் வேண்டாம், இயேசுவை போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசுவை போதும். பாவமே வேண்டாம், இயேசுவை போதும். பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும். ஆசை வேண்டாம், இயேசு போதும். பாவமே வேண்டாம், இயேசு போதும். லோகமே வேண்டாம், இயேசு போதும். பாவமே வேண்டாம், இயேசு போதும். லோகமே வேண்டாம், இயேசு போதும். என் ஆத்துமர ஜெகர் இயேசு போதும். என் ஆத்துமர ஜெகர் இயேசு போதும். பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவின் விசுவாசி. புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord. பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவின் விசுவாசி. புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. இந்த பூமியில வாழ்வதற்கு தேவனின் சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் வேதம் நம்மை குறித்து சொல்கிறது, நம்ம பரதேசத்தை, வேற்று தேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த சரீரத்துக்காய் வாழுகிற கூட்டம் அல்ல, ஆவிக்குரிய சரீரத்துக்காய் வாழுகிற கூட்டம் நாம். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நாம் மறுரூபம் ஆகும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்க போகிறோம். எனவே இந்த சரீரத்தின் இச்சைகளுக்காக, ஆசைகளுக்காக, பாவத்தின் வாழ்க்கைகளுக்காய் அல்ல, நாம சுயதேசத்திற்காய் வாழுகிற மக்கள். நம்ம எல்லாரும் இணைந்து சொல்ல போகிறோம். எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஒரு தீர்மானத்தோடு சொல்வோம். எனக்கு முன்பதாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு இளைப்பாடுறாங்க. நானும் கூட ஒரு நாள் அங்கே போய் இளைப்பாற போகிறேன். பேதுரு, பவுல், யோவா, இன்னும் பல அப்போஸ்தலர்கள் அங்கே தேவனோடு இருக்கிறாங்க. என்னையும் அழைத்தது அவருக்கென்று நான் வல்லமையாய் கிரியை செய்ய, அவருக்காகவே வாழ, என்னில் முன் குறிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அங்கே செல்ல போகிறேன் என்று சொல்லி ஒரு உறுதியோடு நாம் பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி, பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதம் அங்கே எழும்ப, பரமானந்த கீதம் அங்கே எழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ,
குட்டியும் மரசாட்சி செய்ய அன்பினோரவரும் அவரை சேர அன்பர் அன்றல்லார் கண்ணீரும் துடைக்க அன்பர் அன்றல்லார் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ என் ஆத்துமாவே ஆமென் சொல் என் மனமே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேன் இயேசுவுடன் பேதுரு பவுலும் யோவானும் வந்தே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் திரளாய்க்கூட இரத்த சாட்சிகளும் திரளாய்க்கூட நீ அங்கிருப்பாயோடி அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன் நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்தது அவரோடு வாழ்வதற்காக, அவரோடு கடைசியில் போய் சேருவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம அழிந்து போகிற வித்துக்களாய் அல்ல, என்றைக்கும் அழியாத வித்துக்களை தேவன் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளில் உறுதியோடு சொல்ல முடியும், நிச்சயமாய் நாங்கள் இருக்க போகிறேன்? அவர்கள் கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? நான் அங்கிருப்பேனே 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 என் இயேசுவுடன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் சொல்லுவோமா? நான் அங்கிருப்பேனே 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 என் இயேசுவுடன். மறைசுவான்னு சொல்லுகிறான், எல்லாவற்றையும் சேர்த்து வச்சுட்டேன். ஆத்துமாவே உனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆத்துமாவுக்காக சேர்த்து வைக்கல, உன்னுடைய அழிந்து போகிற சரீரத்துக்கு சேர்த்து வச்சுட்டு ஆத்துமாவுக்காக நீ ரொம்ப சந்தோஷப்படுறியே. இன்றைக்கு உன் ஜீவன் எடுபட்டு போனான், இவளோடு கூட வரப்போதில் சொல்லப்படுது, அவன் திகைத்து போகிறான். எனவே நாமும் கூட சரீரத்துக்கென்று சேர்க்கிறோமா, அல்லது ஒவ்வொரு நாளும் ஆன்மீக வாழ்வுக்கென்று சேர்த்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். கர்த்தரை பலப்படுத்த வல்லவர். நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், Thank you Jesus, hallelujah. எக்கால தோனியோடு வரப்போகிறார். நம்ம கரங்களை தட்டி பாடுவோமா? Thank you Jesus. எக்கால தோனியோடே இயேசு மேகத்தில் வந்திடுவார். எக்கால தோனியோடே இயேசு மேகத்தில் வந்திடுவார். அந்நிய கண்களல்ல என் கண்களே அன்பர் இயேசுவை கண்டு பூரிக்கும், அன்பர் இயேசுவை கண்டு பூரிக்கும். அந்நிய கண்களல்ல என் கண்களே அன்பர் இயேசுவை கண்டு பூரிக்கும், அன்பர் இயேசுவை கண்டு பூரிக்கும். லோத்தின் மனைவி போல் மாறாமல் லோகத்தை திரும்பி பாராமல், லோத்தின் மனைவி போல் மாறாமல் லோகத்தை திரும்பி பாராமல், பரலோக பயணம் பரதேசி நோக்கி புறப்பட ஆயத்தமா, நீயும் புறப்பட ஆயத்தமா. பரலோக பயணம் பரதேசி நோக்கி புறப்பட ஆயத்தமா, நீயும் புறப்பட ஆயத்தமா. எக்கால தோனியோடே
இயேசு மேகத்தில் வந்திடுவார். இக்கால துணியோடு இயேசு மேகத்தில் வந்திடுவார். மேகத்தின் மீது வருவார், மேகத்தின் மீது வருவார். தூதர்கள் சூழ ராஜனாக மகிமையோடு வேகம் வந்திடுவார். மேகத்தின் மீது வருவார், மேகத்தின் மீது வருவார். தூதர்கள் சூழ ராஜனாக மகிமையோடு வேகம் வந்திடுவார். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 Alleluia, alleluia, amen. Alleluia, alleluia, amen. Alleluia, alleluia, amen. பத்தியவானில் வருவார், பத்தியவானில் வருவார். என்னேசர் மகிமையோடு சீக்கிரம் அவர் வந்து இறங்க போகின்றாரே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவன் நெருங்கி கொண்டிருக்கிற நாட்கள் மிகவும் சீக்கிரம். இந்த வருடம் முதற்கொண்டு உலகத்தில் பலவிதமான காரியங்கள் சம்பவிக்காது போகிறது. எனவே காலம் அது குறைவா இருக்கிறது. தேவனுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. இனி காலம் செல்லாது. அவருடைய அறிவித்த ஒவ்வொரு வருகையும் அது முடிந்து விட்டது. அது எல்லா அடையாளங்களும் முடிந்து விட்டது. இன்னும் சில காரியங்கள் தான் மீந்திருக்கிறது. எனவே கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாள் ஜெபித்து தேவனுக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை அவர் பலப்படுத்த வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு விஷய கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய பரிசுத்த தேவன் அவர், சேனைகளின் கர்த்தர் அவர். அவர் சொன்னது நிறைவேறும். அவரே உயர்ந்தவர். நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென். நம்மை ஒரு நாளும் கைவிடார். ஆமென். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் ஈசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் ஈசர் தேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
இக்கட்டான காலத்தில் மகிமுள்ள தேவன் மகிமை நடத்தி சொல்ல வல்லவர். விசுவாசத்தோடு கர்த்தரை மெல்ல கரங்களை உயர்த்தி praise the Lord, hallelujah, hallelujah.